இயேசு மனிதனாக வந்தது உங்களை பயமுறுத்துறதுக்காகல, உங்களை பயமுறுத்தி உங்கள்கிட்டேருந்து எதையாவது பிடுங்கி அவருக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காண்டி வரலைங்க. உங்களுக்கு வேலை செய்கிறக்காண்டி வந்தார். உங்கள் பாவத்தை, உங்கள் சாபத்தை உங்களிருந்து நீக்கி உங்களுக்காக சிலுவையிலே பாடுபடுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த அன்பின் தெய்வத்தை நோக்கி பாருங்க. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் உணர்றீங்களா? அனாதையா போல தெரிகிற அந்த சூழ்நிலையில் இயேசுவை நோக்கி பாருங்க. நீங்கள் அனாதைகளாக இருப்பதற்காக அல்ல, அந்த அன்பின் தேவன் உங்களோடு என்னாலும் இருப்பதற்காக, உங்களோடு வாசமாக இருப்பதற்காக, இந்த உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பதற்காக அவர் மனிதனாக வந்து பாடுபட்டு மரித்து ஒன்றால் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னைக்கு அவரை நீங்கள் அப்பான்னு கூப்பிடலாம். அந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கும்படி சிலுவையிலே மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அனாதைகள் அல்ல. நீங்கள் நினைக்கிற சொந்தக்காரங்கள்லாம் உங்களை அனாதையாக்கத்தான் பார்ப்பாங்க. காரியம் முடிஞ்ச உடனே கட் பண்ணி விட பார்ப்பாங்க. நீங்கள் நேசிக்கிற பணமும் அப்படி தான். ஒரு நாள் உங்களை விட்டு நடுத்தருவில் நிறுத்தியிருக்கோம். அனாதையாக விட்டுட்டு போயிடும் உங்கள் பணம், உங்கள் சொந்தக்காரங்க. இதெல்லாம் உங்களை அனாதையாக எப்போ வேணாலும் மாற்றும். சொந்தம், பந்தம், பணம் எல்லாமே உங்களை அனாதையாக மாற்றுறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கு. ஆனால் உங்களை எப்போதும் தான் பிள்ளையாக நேசிக்கிது, எப்போதும் அவருடைய பிள்ளையாக வாழணும்னு சொல்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் உங்களுக்காக சிந்தின இரத்தத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். இயேசு எப்படி அன்பு கூறார்? உங்கள் நல்ல செயலை பார்த்து அன்பு கூறலை. ரோமர் 5:8 சொல்லுது, நீங்கள் பாவிகளாயிருக்கையிலே அவர் உங்களுக்காக மரித்ததினாலே தேவன் உங்கள் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். நீங்கள் துரோகியா, குற்றம் செய்து அக்கிரமக்காரர்களாக மீறுதலை பண்ணுறவங்களா இருந்தப்போ தாங்க இயேசு உங்களை நேசித்தார். இன்றைக்கும் உங்களை இயேசு நேசிக்கிறார். இன்றைக்கும் இயேசு உங்கள் மீது அன்பாயிருக்கிறார். அவரிடத்துல நேரம் செலவு பண்ணுங்கள், அவரிடத்துல பணத்தை செலவு பண்ணுங்கள். அவருக்காக ஊழியம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் முதிரி வயதானாலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படி தேவனாய் கர்த்தருடைய செழிப்பும் நன்மைகளும் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களோடு கூட இருக்கும். உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்கள் அழகை பார்த்துல, உங்கள் பணத்தை பார்த்துல, உங்கள் படிப்பை பார்த்துல, நீங்கள் பாவிகளாக இருக்கிறத பார்த்து உங்களை நேசித்தார். உங்களை பரிசுத்தமாக்கும்படி சிலுவையில் பாடுபட்டார். உங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். ஆகவே இயேசு என்பது மத சின்னம் அல்ல, சிலுவை என்பது மதத்திற்கு அடிப்படையானதல்ல. சிலுவை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் மாற்றக்கூடிய, தேவனுடைய பிள்ளையாக மாற்றக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள். மனிதனுடைய அன்புக்காக ஏங்காதீங்க, பணத்துக்காக ஏங்காதீங்க, உங்க உறவுகளுக்காக ஏங்காதீர்கள். இதெல்லாம் எப்போ வேணாலும் உங்களை வேணான்னு சொல்லக்கூடியவங்க தான். இந்த பணம் எப்போ வேணாலும் உங்களை விட்டு போகக்கூடிய ஒன்று தான். ஆனால் மத்தேயு 28:20 இயேசு சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அந்த அன்பை நினைத்து பார்ப்பீங்கன்னா அந்த அன்பின் தேவன் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை அவருடைய பலத்தால் சுகத்தால் இடைகட்டி நீண்டித்த நாட்களால் நிறைத்து உங்களை வாழ செய்திருப்பார்.